8th standard chapter 4 life mathematicsல exercise 4.2ல second question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா if selling price of an article for rupees 820 causes 10% loss, அதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க, அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 820 rupeesக்கு விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதில் 10% லாஸ், அதாவது நஷ்டம் ஏற்படுதுன்றாங்க. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஒரு பொருள் விற்கிறாங்க, விற்கிற விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 820, அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10% லாஸை கொடுக்குது. ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ன்னா கண்டிப்பாக, அதாவது நஷ்டம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலையை விட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் வாங்கக்கூடிய விலை. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் எஸ்பி என்னவோ அதை எடுத்து எழுதுறேங்க. லாஸ் பர்சன்டேஜ், அதாவது நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்குறாங்க 10%. இப்போ எஸ்பிக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஏற்கனவே எஸ்பிக்கு ஃபார்முலா இருக்குது. வித் பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டிருந்தால், லாஸ் அல்லது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ, அதாவது எஸ்பி வேணும்னா சிபி இன்டூன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 100, அதாவது பர்சன்டேஜோடைய அதிகப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஹோல் டிவைடட் பை 100. இது நீங்கள் மொத்தமாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதுக்கு மட்டும்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு கீழே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 820 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் விற்கக்கூடிய விலை அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டில் 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அதை நீங்கள் வெறும்னு 10ன்னு மட்டும் போட்டாலே போதும், நான் அந்த பர்சன்டேஜை அண்டர்ஸ்டுட். ஸோ பை 100ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 820 அப்படியே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபியை அப்படியே வச்சுக்கோங்க. 100ல் 10 போச்சுன்னா 90 பை 100. கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபி. ஸோ அதை மேலே இருக்கிறதுனால அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிறத ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே மேலே கீழேன்னு இருக்குது இல்லைங்களா, மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் கீழேயும் கீழே இருக்கிற நம்பர் மேலேயும், அதாவது தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதுருங்க. 820 இந்த 100 மேலே போயிடும், டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 இஸ் ஈக்குவல் டு சிபி. இப்போ நீங்கள் இந்த ஜீரோ, ஏதாவது ஒரு ஜீரோவை இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்று மேலே இந்த இடத்துல கேன்சல் பண்ணுங்கள், இல்லை இந்த இடத்துல கேன்சல் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ மீதி என்ன இருக்குது, நம்ம இதை எப்படி மாற்றி எடுத்து எழுதிக்கலாங்களா. ஸோ அப்படியே டைரெக்டாக லெஃப்ட் சைடாக ரைட் சைடாகவும் ரைட்டை லெஃப்டாகவும் எழுதும்போது எதுவும் மேலே கீழே மாறாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 820 இன்ட்டு 1 அதே தான் வரும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஜீரோவை இங்கே போட்டுக்கோங்க. டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ஆக்சுவலாக இது டிவைட் ஆகாது, பாயிண்டில் வரும். ஒரு ரஃப்பான ஆன்சர் எடுத்து எழுதுனா போதும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ண போகிறோம். முதல்ல 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 9 9s are 81, ரிமைண்டர் 1. ஸோ 9 1s are 9, ரிமைண்டர் 1. 9 1s are 9. ஸோ மீதி பாயிண்டில் வரது எடுத்து எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தோராயமாக ரஃபாக காஸ்ட் ப்ரைஸுடைய விலை, அதாவது வாங்கின விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹911, விற்ற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 820. அப்போ கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா சம்ம ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.